ஓகே. ஸோ டேட்டா சென்டர்ல என்னென்ன டிவைசஸ் இருக்கும் அப்படின்னா ரவுட்டர்ஸ் இருக்கும், சுவிட்சஸ் இருக்கும், ஃபயர்வால்ஸ் இருக்கும். ஸோ வாட் இஸ் டேட்டா சென்டர் அப்படிங்கிறது நம்ம நேற்று பார்த்தோம். ஸோ டேட்டா சென்டர் அப்படிங்கிறது ஒரு சின்ன இது கிடையாது, சும்மா ரூம்ல இருக்கிறது கிடையாது. ஸோ டேட்டா சென்டர் அப்படிங்கிறது ஒரு என்டையர் டிவைசஸ் எல்லாமே அதில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து சர்வர்ஸ், ரவுட்டர்ஸ், சுவிட்சஸ், ஃபயர்வால், இந்த மாதிரி எல்லா டிவைஸும் இந்த டேட்டா சென்டர்ல இருக்கும். நம்ம இந்த செஷன்ல இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா என்னென்ன ரவுட்டர் இருக்குது, என்னென்ன ஃபயர்வால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமானு கேட்டால் அஃப்கோர்ஸ் ஒரு ஜென்ரல் நாலேஜுக்கு அது முக்கியம். நம்ம டெக்னிக்கல் நாலேஜுக்கு இது முக்கியமா இல்லையாங்கிற ஒரு ஜென்ரல் நாலேஜில் இந்த சிஸ்கோ, அதாவது ரவுட்டர்ல என்னென்ன கம்பெனிஸ்லாம் இருக்குது, சுவிச்சஸ்ல என்னென்ன கம்பெனிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஒரு ஓவராலாக நம்ம வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இந்த ஐடியா வந்து நீங்க ஒர்க் பண்ற இடத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய ஒவ்வொரு செஷனுமே நீங்க ஒர்க் பண்ற இடத்துல ஏதோ ஒரு விஷயத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் எக்காரணத்தை கொண்டும் டிவியேட் ஆகி டாபிக்கே எடுக்க மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும் இந்த செஷன் எடுக்கிறேன் அப்படின்னா இது நீங்க ஒர்க் பண்ற இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நாளைக்கே ஒரு நெட்வொர்க் டீம் கூட ஒரு கால்ல போறீங்க. நெட்வொர்க் டீம்ல கூட கால்ல போறப்ப அப்ப அவங்க சுவிட்சை பத்தி பேசுவாங்க. இந்த அரிஸ்டா சுவிட்ச் இங்க இருக்குது, இந்த சிஸ்கோ சுவிட்ச் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, என்னென்ன சுவிச்சஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு ஒரு ஃபயர்வால் டீம்ல கால்ல போவீங்க. அப்ப இந்த ஃபயர்வால் டீம் சொல்லுவாங்க என்னோட இந்த FortiGate ஃபயர்வால் சுவிட்ச், ஃபயர்வால் இங்க இருக்குது, சோனிக் ஃபயர்வால் இங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதை நீங்க புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா இதெல்லாம் லைட்டா தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் இந்த செஷன் வந்து நான் வந்து எடுக்கிறேன். கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செஷன், ஜென்ரல் நாலேஜுக்கான ஒரு செஷன் கூட நீங்க வச்சுக்கலாம் அதை. சரி, டேட்டா சென்டர்ல ரவுட்டர் இருக்கும், சுவிட்ச் இருக்கும், ஃபயர்வால் இருக்கும், ரேக் சர்வர்ஸ், பிளேட் சர்வர்ஸ், கேபிளிங் பண்ணியிருப்பாங்க, பேக்கப் அண்ட் ஸ்டோரேஜ் ரிசோர்ஸ் இருக்கும். லைக் நம்ம டேட்டாவை பேக்கப் எடுக்கிறதுக்கான பெரிய பெரிய ஸ்டோரேஜ் டிவைசஸ் இருக்கும். அப்புறம் ஜென்ரேட்டர்ஸ் இருக்கும், கூலிங் டவர் இருக்கும், யூபிஎஸ் இருக்கும். இதெல்லாம் மெயின் காம்போனன்ட் இன் டேட்டா சென்டர். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒவ்வொரு டிவைஸ்ல என்னென்ன வெண்டார்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரவுட்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா ரவுட்டர்ல என்னென்ன பெரிய பெரிய வெண்டார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பேசிக்கலா அந்த ரவுட்டர்னு எல்லாத்துக்கும் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். பட் அகைன் ஐம் எக்ஸ்பிளைனிங். ஸோ ரவுட்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸை கனெக்ட் பண்றதுக்கு நம்ம வந்து ரவுட்டரை வந்து யூஸ் பண்றோம். இப்போ என்கிட்ட நான் வந்து டிசிஎஸ்ல இருக்கேன். டிசிஎஸ்ல சென்னை ஆஃபீஸ் இருக்குது. இதே டிசிஎஸ்ல ஒரு மும்பைல ஒரு ஆஃபீஸ் இருக்கும். சென்னை ஆஃபீஸ், இது மும்பை ஆஃபீஸ் அப்படின்னா இந்த ரெண்டு நெட்வொர்க் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு நெட்வொர்க்கை யார் கனெக்ட் பண்ணும் அப்படின்னா ரவுட்டர் தான் கனெக்ட் பண்ணும். ஸோ டூ டிஃப்ரெண்ட் லேன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் லேனை வந்து கனெக்ட் பண்றது யாருன்னா இந்த ரவுட்டர்ஸ் தான். ரவுட்டர்ஸ் இல்லாத டேட்டா சென்டரே கிடையாது. எல்லா டேட்டா சென்டர் ரவுட்டர்ஸ் வந்து இருக்கும். அப்புறம் சுவிச்சஸ் நான் சொன்ன மாதிரி இட் இஸ் யூஸ் டு டிஸ்ட்ரிபியூட் த நெட்வொர்க். இப்போ ஒரு சுவிட்ச் எடுத்துக்கிட்டோம்னா 8 போர்ட் சுவிட்ச், 16 போர்ட் சுவிட்ச், 24 போர்ட் சுவிட்ச், 32 அந்த மாதிரி இருக்குது. அப்போ அதில் வந்துட்டு எத்தனை போர்ட் இருக்கோ அத்தனை போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சர்வர்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். பிசிக்கல் சர்வர்ஸ் வந்து சுவிட்சில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபயர்வால் உங்களுக்கு உங்களோட டேட்டா சென்டர்ல செக்யூரிட்டி அப்படின்னு சொன்னா அந்த ஃபயர்வால் தான் ஒரு செக்யூரிட்டி. அவர் தான் அந்த பாக்கெட் எல்லாம் ஃபில்டர் பண்ணி உள்ள அனுப்புவார். நல்ல பாக்கெட்டை உள்ள அனுப்புவார். ரான்சம்வேர் அட்டாக் இருக்கிற பாக்கெட்டை, ஹேக்கிங் பாக்கெட்டை அங்கேயே பிளாக் பண்ணி பப்ளிக் இன்டர்நெட்ல இருந்து வர்ற பாக்கெட்ஸை ஃபில்டர் பண்ணி அனுப்புறது வேற அந்த ஃபயர்வாலோட வேலை. தென் ரேக் சர்வர் அண்ட் பிளேட் சர்வர்ஸ். ஸோ இந்த சர்வர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சர்வர்ஸ் தனியாக கிளாஸ், இதுக்கு நான் தனி கிளாஸ் எடுப்பேன். இந்த ரெண்டு சர்வர் பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய இருக்குது. பட் ஓவராலாக சொல்லிடுறேன். நம்ம யூஸ் பண்ற ஹைப்பர்வைசர் எல்லாமே இந்த சர்வர்ல தான் இருக்கும். ரேக் சர்வர் அண்ட் பிளேட் சர்வர்ஸ்ல தான் இருக்கும். பிசிக்கல், ரெண்டுமே பிசிக்கல் டிவைஸ். இது நான் நேற்று காமிச்சேன்ல இந்த டெல் சர்வர், இது வந்து ரேக் சர்வர். சரிங்களா? ரேக் சர்வருங்கிறது ஒரு ரொம்ப தின்னா ஒரு ரேக்ல அடுக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பிளேட் சர்வர் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய சூட் கேஸ் மாதிரி இருக்கும். அதை நம்ம பத்தி எலாபரேட்டா அந்த செஷன்ல நான் காமிக்கிறேன். பட் இப்போ மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தென் கேபிள்ஸ், அந்த டிவைசஸ் தான் கனெக்ட் பண்றதுக்கான கேபிள்ஸ். லைக்
ஈத்தர்நெட் கேபிள்ஸ், ஃபைபர் சேனல் கேபிள்ஸ், இந்த மாதிரி கேபிள்ஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் என்னென்ன பேக்கப் டிவைசஸ்லாம் இருக்குது அதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஜென்ரேட்டர் என்னென்ன, சும்மா ஒரு இது ரொம்ப காமன் தான். ஜென்ரேட்டர், கூலிங் ஃபேன், யூபிஎஸ்லாம் நம்ம வந்து பெருசாக கண்டுக்க மாட்டோம், பட் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ரவுட்டர்ல என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன வெண்டார்ஸ், நம்ம பிராண்ட்ஸ்னு சொல்றத வெண்டார் தான் நம்ம வந்து இவங்களை வந்து கால் பண்ணுவோம். ஸோ ரவுட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் சிஸ்கோ, ஜூனிப்பர், HPE, டெல், நோக்கியா, அவேயா, ஹுவை, அரிஸ்டா இவங்கெல்லாம் மெயினான ரவுட்டர்ஸ். இப்போ எங்கள் கம்பெனியில் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிஸ்கோ ரவுட்டர் யூஸ் பண்ணுறோம், அரிஸ்டா யூஸ் பண்ணுறோம், அவேயா யூஸ் பண்ணுறோம். பட் வேர்ல்டு வைடாக வந்து சிஸ்கோவும் ஜூனிப்பரும் நிறைய பேர் வந்து ரவுட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நான் இப்போ நிறைய கம்பெனிஸ் இருக்குது, நான் காமனாக யூஸ் பண்ணுற கம்பெனிஸ் மட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ ரவுட்டர் வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு ரேக்ல ரவுட்டர்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்களே நாளைக்கு ஒரு டேட்டா சென்டர் போறீங்கன்னா உங்களுக்கு டிவைஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அப்போ ஒரு ரேக் இருக்குன்னா அந்த ரேக்குக்கு நீங்கள் போறீங்க, அப்போ இதில் எது ரவுட்டர், இதில் எது சுவிட்சு, எது சர்வர், அப்படி எது ஃபயர்வால்னு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அப்போதான் ஒரு ட்ரபிள் ஷூட்டிங்னு வந்துச்சுன்னா நீங்கள் உங்களால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால தான் இந்த இதெல்லாம் காமிக்கிறேன் நான். சரிங்களா? மோஸ்ட்லி டேட்டா சென்டர் போவதற்கான சான்சஸ் வந்து 80% இருக்காது. மேபி உங்களுக்கு ஒரு லக் இருந்துச்சு டேட்டா சென்டர் போகிற மாதிரி தான் ஒரு 20% சான்சஸ் இருக்கும். நீங்கள் ஆன்சைட்டில் இருக்கிறீங்க அல்லது நீங்கள் இந்தியாவில் டேட்டா சென்டர் இருக்குது, நீங்கள் போகக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணணும். அது இல்லாமல் ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணுறப்ப இதெல்லாம் தேவைப்படும். ஓகே, ஸோ இது வந்து சிஸ்கோட 2 டைப் ஆஃப் ரவுட்டர் இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஜூனிப்பர் அப்படின்னு ஒரு கம்பெனி சொன்னோம் இல்லையா, அதோட ரவுட்டர்ஸ் இது. இந்த மாதிரி பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி சின்ன லெவல்ல இருக்கும் இந்த ரவுட்டர்ஸ். இது அந்த ரவுட்டர்ஸோட மாடல். அதாவது நிறைய மாடல்ஸ் இருக்குது, ரொம்ப காமனான மாடல்ஸ் வந்து நான் இப்போ எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு நான். ஓகேங்க. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் கம்பெனிஸ். எந்தெந்த சுவிட்ச் ரவுட்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் தான் வரும். சுவிட்சில் வந்து நம்ம சுவிட்சில் தான் வந்து நம்மளோட ESXi ஹோஸ்ட் எல்லாமே சுவிட்சில் தான் கனெக்ட் பண்ணியிருப்போம் கேபிளிங் மூலமாக. லைக் ஒன்று ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணியிருப்போம், அல்லது ஈத்தர்நெட் கேபிள் மூலமாக நம்ம சுவிட்சில் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ சுவிட்சை பொறுத்த வரைக்கும் இப்போ எங்கள் கம்பெனியில் யூஸ் பண்ணுறது எதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிஸ்கோ சுவிட்ச் யூஸ் பண்ணுறோம், அரிஸ்டா யூஸ் பண்ணுறோம், தென் அரூபா யூஸ் பண்ணுறோம். இந்த 3 பிராண்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்கள் கம்பெனியில். அது டிஃபென்ஸ் அந்த கம்பெனியை பொறுத்து அவங்க எந்த வெண்டர்னாலும் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப காமனான வெண்டர் சுவிட்சை பொறுத்த வரைக்கும். சிஸ்கோ, ஜூனிப்பர், அரிஸ்டா, எக்ஸ்ட்ரீம் நெட்வொர்க்ஸ், அரூபாங்க HPயோட பிராண்டு, அப்புறம் டெல், ஹுவை, இவங்கெல்லாம் வந்து மோஸ்ட் இவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய டேட்டா சென்டர்ல இந்த சுவிட்சஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த சுவிட்ச் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பட் சுவிட்ச் ரவுட்டரும் ஆல்மோஸ்ட் லைக் சேம் மாதிரி இருக்கும். பட் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் பாருங்க. ரவுட்டர்ல பாருங்க உங்களுக்கு வந்து அந்த கனெக்ட் பண்ற போர்ட் எல்லாமே ஃபைபர் சேனல் கேபிள், FC கேபிள் கனெக்ட் பண்ற போர்ட். இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே ஈத்தர்நெட் கேபிள். சுவிட்ச்லயும் ஃபைபர் சேனல் கேபிள் இருக்கு, ஈத்தர்நெட் கேபிள் ரெண்டுமே இருக்குது. பட் இந்த டிஃபரன்ஸ் காமிக்க சொல்றேன். இது எல்லாமே ஃபைபர் சேனல் கனெக்ட் பண்றது, இது எல்லாமே ஈத்தர்நெட் போர்ட் கனெக்ட் பண்றது. இந்த டவர் இந்த ஒரு கோபுரம் மாதிரி இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் பண்றது. இது நெக்ஸஸ் அப்படிங்கிறது காமனா சிஸ்கோல யூஸ் பண்ற சுவிட்சஸ். இது எல்லாமே இது ஜூனிப்பர் நெட்வொர்க்ல யூஸ் பண்ற சுவிட்சஸ். இது எத்தனை போர்ட் இருக்கு? இது வந்து 12 போர்ட் சுவிட்ச், 12 போர்ட் சுவிட்ச். இது பாத்தீங்கன்னா 24 இது வந்து 48 போர்ட் சுவிட்ச். இது 48 போர்ட் இருக்கும் இதுல. ஸோ இந்த மாதிரி போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட் ஜாஸ்தியாக வருது. தென் ஃபயர்வால். ஃபயர்வால் பார்த்தீங்கன்னா லைக் இதுவுமே வந்து ஃபயர்வால் டீம் மேனேஜ் பண்ணுவாங்க. இதெல்லாமே நம்ம மேனேஜ் பண்ணுறது. இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், இதெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ண மாட்டோம். ரவுட்டர்ஸ் வந்து நெட்வொர்க் டீம் மேனேஜ் பண்ணுவாங்க. சரியா? சிஸ்கோ படிச்சவங்க சிஸ்கோ ரவுட்டர்ஸ் மேனேஜ் பண்ணுவாங்க. சுவிட்சஸையும் நெட்வொர்க் டீம் தான் மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ ரவுட்டர் அண்ட் சுவிட்ச் ரெண்டுமே நெட்வொர்க் டீம் மேனேஜ் பண்ணுவாங்க, நம்ம மேனேஜ் பண்ண மாட்டோம். அதுல எல்லா இஷ்யூனும் அவங்க தான் பார்ப்பாங்க. தென் இந்த ஃபயர்வால் வந்து எல்லா கம்பெனியும் ஒரு ஃபயர்வால் டீம் தனியாக இருப்பாங்க. எல்லா கம்பெனியும் நெட்வொர்க் டீம் ஒருத்தங்க இருப்பாங்க, ஃபயர்வால் டீம்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அந்த ஃபயர்வால் டீம் தான் வந்து இதெல்லாம் நம்ம செக் பண்ணுறது. ஸோ ஃபயர்வாலை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாமே மோஸ்ட் காமன் பிராண்ட்ஸ் வெண்டார்ஸ். சிஸ்கோ, ஃபோர்ஸ் பாயிண்ட், ஃபோர்டினட், பேரகுடா, வர்ஷா, சோனிக்வால், பாலால்டோ, சோஃபஸ், செக் பாயிண்ட், ஜூனிப்பர். எங்கள் இதில் யூஸ் பண்ணுறது எதாவது என்ன ஃபயர்வால் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபோர்டினட் யூஸ் பண்ணுறோம்,
அப்புறம் வந்து ஜுனிஃபர் ஃபயர்வால் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாமே காமனான ஃபயர்வால் வெண்டர்ஸ். ஸோ ஃபயர்வால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜுனிஃபர் ஃபயர்வால், ஃபோர்டினெட் ஃபயர்வால், இந்த மாதிரி பாக்ஸ் தான் இருக்கும் ஃபயர்வால் எல்லாமே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ். இந்த ஸ்டோரேஜ் யார் மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் டீம் வந்து ஸ்டோரேஜ் மேனேஜ் பண்ணுவாங்க. ஒரு கார்பரேட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி டீம் இருக்கும். நெட்வொர்க் தனி டீம், ஃபயர்வால் தனி டீம், கேபிளிங் தனி டீம், ஸ்டோரேஜ் தனி டீம், இஎஸ்எக்ஸ் தனி டீம். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனி டீம். இந்த ஸ்டோரேஜை மேனேஜ் பண்ணுறது ஸ்டோரேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லுவாங்க. நெட்வொர்க் சுவிச்சஸ், நெட்வொர்க் ரவுட்டர்ஸ் மேனேஜ் பண்ணுறது பேர் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஃபயர்வால் மேனேஜ் பண்ணுறவங்க பேர் செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர் அல்லது ஃபயர்வால் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டோரேஜை மேனேஜ் பண்ணுறவங்க ஸ்டோரேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர். இவங்க வந்து இந்த ஸ்டோரேஜில் தான் நம்மளோட டேட்டா எல்லாமே வந்து இருக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்டோரேஜில் ஃபுல்லாகவே நம்ம டேட்டா தான் வந்து இருக்கும். இந்த ஸ்டோரேஜை பற்றி தனியாக ஒரு கிளாஸே நான் எடுப்பேன். அப்போ உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் ஏன் ஸ்டோரேஜ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. டேட்டா சென்டரில் ஸ்டோரேஜ் இல்லாமல் எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் யூடியூப்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க, அந்த வீடியோ எங்கே போய் ஸ்டோர் ஆகும்? ஸ்டோரேஜில் தான் ஸ்டோர் ஆகும். நீங்கள் ஒரு ஜிமெயில் அனுப்புறீங்க, அந்த ஜிமெயில் ஸ்டோரேஜில் தான் ஸ்டோர் ஆகும். ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க, எங்கே போய் ஸ்டோர் ஆகும்? ஸ்டோரேஜில் தான் போய் ஸ்டோர் ஆகும். உங்களோட டேட்டா நீங்கள் இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணுற எல்லா டேட்டாவும் ஒரு ஸ்டோரேஜில் தான் போய் ஸ்டோர் ஆகும். இந்த ஸ்டோரேஜ் சர்வரில் கனெக்ட் ஆகிருக்கும். இஎஸ்எக்ஸை பொறுத்த வரைக்கும் இஎஸ்எக்ஸில் ஸ்டோரேஜ் கனெக்ட் ஆகிருக்கும். அது எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி லேட்டாக நான் சொல்கிறேன் நான். பட் இப்போதே ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா இஎஸ்எக்ஸ்லையும் ஹார்ட் டிஸ்க் இருக்கும். ஆப்வியஸா லோக்கல்ல ஹார்ட் டிஸ்க் இருக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த இஎஸ்எக்ஸ்ல பாருங்க, இது வந்து ஒரு சர்வர். இந்த சர்வரில் ஒரு இஎஸ்எக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிசிக்கல் சர்வரில் ஹார்ட் டிஸ்க் இருக்கு. இதெல்லாம் ஹார்ட் டிஸ்க் பே இதா இருக்கா? இதெல்லாம் ஹார்ட் டிஸ்க் பே. இந்த ஹார்ட் டிஸ்க் இருக்கும். பட் இருந்தாலும் இது பத்தாது. இதில் நம்ம விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ண மாட்டோம். நம்ம கிரியேட் பண்ணுறது வந்து ஸ்டோரேஜில் தான் போய் டேட்டா எல்லாமே ஸ்டோர் பண்ணுவோம். அது லேட்டாக சொல்கிறேன் நான். ஓகேங்களா? ஸோ காமனாக ஒரு திங் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு டேட்டா சென்டரில் எல்லா பிசிக்கல் சர்வரும் ஸ்டோரேஜில் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த டேட்டா எல்லாமே ஸ்டோரேஜில் தான் போய் ஸ்டோர் ஆகும். அப்போ அந்த ஸ்டோரேஜ் டெல் இஎம்சி, ஹெச்பிஇ, நெட்டாப், ஐபிஎம், ஹிட்டாச்சி, ஹுவை, வெஸ்டர்ன் டிஜிட்டல், ஃபிஜிட்ஸு, லினோவா, பியூர் ஸ்டோரேஜ். என்னோட டேட்டா சென்டரில் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பியூர் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறோம், டெல் இஎம்சி, நெட்டாப் யூஸ் பண்ணுறோம். இந்த மூணுமே மெயினாக யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஹெச்பி 3 பார்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறோம். ஹெச்பி, டெல், நெட்டாப்பு, பியூர் ஸ்டோரேஜ், இந்த நாலுமே வந்து மெயினாக நான் எங்களோட டேட்டா சென்டரில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய ஸ்டோரேஜ் இருக்குது. பட் இதெல்லாம் மோஸ்ட் காமன் வெண்டார்ஸ் இவங்க எல்லாருமே. ஸ்டோரேஜ் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டோரேஜ் இஸ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் ஹார்ட் டிஸ்க். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ஹெச்பி அல்ட்ரா அப்படிங்கிற ஸ்டோரேஜ் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா இதில் பே இருக்கும். இது பே 1 2 3 பே 1 2 3 ஒரு 6 பே இருக்கு. 12 மணி 24 பே இருக்குது. ஸோ 24 ஹார்ட் டிஸ்கில் இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க. அதான் கணக்கு. ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே ஹார்ட் டிஸ்க் தான். இதில் பாருங்க, ஸோ இதில் எத்தனை இருக்குது? 24. ஸோ 24 × 3 60, 27. ஸோ ஆல்மோஸ்ட் 76 ஹார்ட் டிஸ்க் வந்து இதில் வரும். ஸோ அந்த ஹார்ட் டிஸ்கோட இப்போ உதாரணத்துக்கு அது ஹார்ட் டிஸ்க் எடுத்துக்கிட்டோம்னா 1 TB ஹார்ட் டிஸ்க், 2 TB ஹார்ட் டிஸ்க், அல்லது நாட் ஓன்லி ஹார்ட் டிஸ்க், எஸ்எஸ்டி கூட போடுவாங்க. சாலிட் இப்போ எஸ்எஸ்டிக்கு ரொம்ப லேட்டஸ்டான டெக்னாலஜி. ஸோ எஸ்எஸ்டி கூட போடுவாங்க. ஸோ அந்த ஹார்ட் டிஸ்கோ எஸ்எஸ்டி வாட் எவர் இட் இஸ், ஸோ அதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது அந்த 1 TB 2 TB அதெல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு பெரிய ஸ்டோரேஜை நமக்கு வந்து கொடுக்கும். இப்படி தான் ஸ்டோரேஜ் எல்லாம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஹுவாயோடது, இது ஹெச்பியோடது, இது ஐபிஎம், இது நெட்டாப் ஸ்டோரேஜ். இது நெட்டாப் ஸ்டோரேஜ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹிட்டாச்சி ஸ்டோரேஜ் டிவைஸ். இது இதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து 7.94 பெட்டாபைட். 1024 GB இஸ் ஈக்குவல் டு 1 TB. 1024 TB இஸ் ஈக்குவல் டு 1 பெட்டாபைட். இதில் 7 பெட்டாபைட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. இதில் பார்த்தீங்கன்னா 30 TB SSD வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதில் போட்டு, இது எல்லாமே ட்ரே. இந்த ட்ரே எடுத்தோன்னா நம்ம அதில் ஹார்ட் டிஸ்கெல்லாம் இன்செர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து WD அப்படின்னு ஒரு வெண்டர் இருக்காங்க, வெஸ்டர்ன் டிஜிட்டல் இருக்காங்க இல்லையா, அந்த WD எல்லாத்துக்கும் தெரியும்.
அந்த வெண்டரோட ஒரு ஸ்டோரேஜ் இது. இதில் பார்த்தீங்கன்னா இது ஸ்டோரேஜ் கொடுக்குற பவர் சப்ளை, இது அதுக்கு கூலிங் ஃபேன் இது. இப்போ இதில் ஒருத்தர் வந்து ரிமூவ் பண்ணுறாரு இல்லையா, ஏதாவது ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி 2 பெட்டாபைட் கெப்பாசிட்டி, மேக்ஸிமம் 102 டிரைவ் வந்து 102 ஹார்ட் டிஸ்க் வந்து போட்டுக்கலாம், 102 ஹார்ட் டிஸ்க் போட்டுக்கலாம். இதோட ரேட் அப்ராக்சிமேட்டாக 8 lakhs வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கெப்பாசிட்டியை பொறுத்து ரேட் வந்து டிஃபர் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா சென்டர்ல எப்படி தான் கனெக்ட் ஆயிருக்கும். இது ரேக் சர்வர் இந்த இருக்கா, எல்லாமே ரேக் சர்வர். அதில் சர்வரில் ஒரு சுவிட்ச் கனெக்ட் ஆயிருக்கும். அந்த சுவிட்ச் வந்துட்டு ஸ்டோரேஜில், இதை வந்து ஸ்டாண்ட் ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம். அந்த ஸ்டோரேஜில் வந்து இந்த மாதிரி தான் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ கேபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் டேட்டா சென்டர் என்னென்ன கேபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, முக்கியமாக ஈத்தர்நெட் கேபிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஈத்தர்நெட் கேபிள் மோஸ்ட் காமனாக எல்லாருமே தெரியும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஈத்தர்நெட் கேபிள் யூஸ் பண்ணுவோம். தென் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஈத்தர்நெட் போர்ட். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஈத்தர்நெட் போர்ட், நெட்வொர்க் போர்ட், ஈத்தர்நெட் போர்ட் சொல்லுவோம், நெட்வொர்க் போர்ட்னு சொல்லுவோம். இந்த கேபிள் வந்து ஈத்தர்நெட் கேபிள்னு சொல்லுவோம், நெட்வொர்க் கேபிள்னு சொல்லுவோம், அல்லது காப்பர் கேபிள்னு கூட சொல்லுவாங்க. இதை சம்டைம்ஸ் வி கால் இட் அஸ் a காப்பர் கேபிள். டேட்டா சென்டர்ல ரேக்ல வந்து இந்த மாதிரி டிவைசஸ்க்குலாம் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதில் வந்து சூப்பராக ரேக் ஸ்டாக்கிங் ரேக் கேபிளிங் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி க்ளீன் கேபிளிங் பண்ணால் உங்களுக்கு ட்ரபிள் ஷூட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். வயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் அடிச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. பார்த்தவொடனே கண்டுபிடிச்சல எந்த கேபிள் எங்கே கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இது ட்ரபிள் ஷூட் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கேபிளிங் பண்ணோம்னா. மோஸ்ட்லி இந்த மாதிரி கேபிளிங் தான் டேட்டா சென்டரில் இருக்கும். சில நேரத்தில் கொச்சா முச்சான்னு பண்ணிட்டாங்கன்னா நம்மளால கேபிள்ஸை கண்டுபிடிக்க முடியாது. அதை கேபிளை ட்ராக் பண்ணுறதுக்கே 1 hour ஆயிரும். அது எங்கே போகுது, இதை ட்ராக், இந்த மாதிரி ப்ராப்பராக ஸ்டாப் பண்ணியிருந்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும் கண்டுபிடிக்கிறது. நம்ம ஈத்தர்நெட் கேபிளை பொறுத்த வரைக்கும் கேட் 5, 6, 7, 7A அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. லேட்டஸ்ட் டைப் வந்து 7A. நம்ம கனெக்ஷன் டைப் RJ45 நம்ம சொல்லுவோம். இது சும்மா உங்க நாலேஜ்க்காக சொல்லிடுறேன், ஓகேங்களா. இதில் டேட்டா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 100 Mbps வரைக்கும் டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்லி இதில் போட்டிருக்காங்க RJ45ல. இதில் பார்த்தீங்கன்னா 1000 Mbps 1 GB வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதில் நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள், FC கேபிள்னு சொல்லுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் எது ஃபைபர் ஆப்டிக் கேபிள், எது வந்து ஈத்தர்நெட் கேபிள்னு. இப்ப இந்த இருக்கு இல்லையா, இந்த எல்லோ கலர் வந்து ஈத்தர்நெட் கேபிள், இந்த இது ஈத்தர்நெட் கேபிள். ரொம்ப மெல்லிசா இருக்கிறது வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள். இந்த ப்ளூ கலர் இருக்கு பாத்தீங்களா, இந்த ப்ளூ, இந்த எல்லோ, இது எல்லாமே ஃபைபர் ஆப்டிக் கேபிள். இது வந்து ஒரு சர்வர். இது இதான் வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள். பெரிய பெரிய டேட்டா சென்டர்ல எஃப்சி கேபிள்னு சொல்லுவோம். ஷார்ட் ஃபார்மா எஃப்சின்னு சொல்லுவோம். ஃபைபர் சேனல் போம், அல்லது ஃபைபர் சேனல் தான் ஆக்சுவலி எஃப்சி கேபிள்னு சொல்லுவோம். ஃபைபர் சேனல் போம். அந்த ஃபைபர் சேனல் கேபிள் இதுதான், இப்படி தான் இருக்கும். இதில் என்னன்னா டேட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா லைட் சோர்ஸ் மூலமா டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். உங்களுக்கு காப்பர் வயர் உள்ள வந்து இருக்காது. உள்ள வந்து லைட் சோர்ஸ் மூலமா டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். வேற ஈத்தர்நெட் கேபிள்ல பார்த்தீங்கன்னா காப்பர் கேபிள் உள்ள இருக்கும். ஈத்தர்நெட்டை பொறுத்த வரைக்கும் உங்க டேட்டா வந்து காப்பர் மூலமா டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, இப்போ உங்களோட வீட்டில் வயரிங் பார்த்துருப்பீங்க. வயரை கட் பண்ணீங்கன்னா உள்ள காப்பர் வயர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது மூலம் இது கரண்ட் பாஸ் ஆகுதுல, அதே மாதிரி இதுல காப்பர் ட்விஸ்டட் பேர் காப்பர் இருக்கும். அது மூலமா டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஈத்தர்நெட் கேபிளை பொறுத்த வரைக்கும். இதே இது நீங்க இந்த எஃப்சி கேபிளை பொறுத்த வரைக்கும் டேட்டா வந்து லைட் மூலமா பாஸ் ஆகும். லைட் சோர்ஸ்னு சொல்லுவோம், லைட் சோர்ஸ் மூலமா பாஸ் ஆகும். அதனால ஈத்தர்நெட் கேபிளோட எஃப்சி கேபிள் ரொம்ப டேட்டா டிரான்ஸ்ஃபர் நல்லா இருக்கும். லேட்டன்சி இருக்காது. லேட்டன்சினா ஸ்லோனஸ் இருக்காது, ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்பீடு. பட் ஈத்தர்நெட் கேபிள் கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும், கொஞ்சம் காஸ்ட் கம்மியா இருக்கும். எஃப்சி கேபிள் வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமா இருக்கும். நீங்க ஒரு டிவைஸ் வந்து எஃப்சியா ஈத்தர்நெட்டான்னு பாக்குறது வந்து அந்த டிவைஸை பொறுத்து இருக்கு. ஒரு சுவிட்ச் எடுத்துக்கோங்க. சுவிட்ச் வந்து
எஃப்சி கேபிள் கனெக்ட் பண்ணுற சுவிட்சும் அவைலபிளாக இருக்குது. ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் பண்ணுற சுவிட்சும் அவைலபிளாக இருக்குது. ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் பண்ணுற சுவிட்ச் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக வரும். இந்த எஃப்சி கேபிள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது காஸ்ட் அதிகமாகும். ஏன்னா எஃப்சி கேபிள் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி, கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகவே அது இருக்கும். ஜென்ரேட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும், இதை பார்த்துருப்பீங்க. கூலிங் டவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். டேட்டா சென்டருக்கு வந்து கூலிங் டவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி யூபிஎஸும் இந்த மாதிரி ஒவ்வொரு ரேக்குக்கும் ஒரு யூபிஎஸ் இருக்கும். யூபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேக்குக்கு ரெண்டு யூபிஎஸ் வச்சிருப்பாங்க. ஒரு யூபிஎஸ் ஃபெயிலியர்னா இன்னொரு யூபிஎஸ் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி. கேஸ் எனி டவுட்ஸ் கேஸ்? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? சும்மா ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்கேன். எனி டவுட்ஸ்? டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, டோன்ட் ஹெசிடேட். ஓகே, டவுட் இல்லையா? ஆச்சரியமா இருக்குது.